ஒருத்தர் இந்த தண்ணியை பயன்படுத்தி ஜேடபிள்யூ அடித்தாருண்டா அவர் சொல்லுவார் உங்களோட ஜேடபிள்யூ ஃபெயிலியரும்பார், பூச்சி கட்டுப்படலைம்பார். இந்த தண்ணி அடித்தாலும் கட்டுப்படலைம்பார். அப்போ நாங்கள் இதுகளில் நாங்கள் இந்த 2 தண்ணியும் பயன்படுத்தி இந்த தென்னைகளுக்கு அடித்தோம்னு சொன்னால் எங்களோட நாங்கள் செய்கிற வேலை ஃபெயிலியராக. ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இது ஜேடபிள்யூ 3 வகையான தண்ணி இருக்குது இடத்துல. இதை நாங்கள் ஆர்ஓ ஃபில்டரில் எடுத்து ஃபில்டர் பண்ணிய தண்ணி. இது புத்தளத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஊற்று தண்ணி, சரியான மோட்டர் போட்டு எடுக்கக்கூடிய தண்ணி. இது இன்னொரு தோட்டத்தில் இருந்து எடுத்து தண்ணி. அப்போ 3 வகையான தண்ணி. இது 2 கிணத்து தண்ணி, இது ஃபில்டர் பண்ணின தண்ணி. இந்த 3லையும் என்ன நடக்குதுன்னு நாங்கள் ஒரு பரிச்சாத்தியம் செஞ்சு பார்க்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நாங்கள் புத்தளத்தில் தோட்டத்துக்கு ஜேடபிள்யூ தென்னை மரத்துக்கு அடிக்க வந்தோம். அவங்களோட தண்ணியில் ஜேடபிள்யூ கலந்த போது ஒரு வித்தியாசமான ஒரு செயற்பாட்டை கண்டு. அப்போ அதை உங்களுக்கு சொல்லணுமுங்கிற எங்களோட நோக்கம். இப்போ அதை இங்கே செக் பண்ணினா எங்களுக்கு வழங்கும் என்ன நடக்க போகுது. ஸோ இது ஆர்ஓ ஃபில்டரில் ஜேடபிள்யூ அவங்க ஊற்றிருக்கிறேன். மூன்று வகையான தண்ணி. இது ஆர்ஓ ஃபில்டர் வந்துருக்க தண்ணி, இது இங்கே உள்ள நிலத்து தண்ணி, இதுவும் ஒரு தோட்டத்து நிலத்து தண்ணி. இப்போ வாங்க நல்லா குளிக்கிறேன். எப்படி நுரை வருது, எப்படி கிளியர் ஆகுது உடனுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரியா, இதை போட்டுற அளவு சிறுது கிட்ட வாங்க. ஊற்றினா தண்ணி அதே கிளியரில் இருக்குது. நல்லா நுரை என்ன செய்யுது, ஹெவியாக நுரை வரும். நான் இப்போ இந்த தண்ணியில் தான் நீங்கள் அடிச்சுக்கிறோம். ஆர்ஓ ஃபில்டர் தண்ணி வாங்கி அடிக்கிறோம். ரைட், இது ஒன்று. இது நான் சொன்னால் இங்கே உள்ள கிணத்து தண்ணி என்ன சொல்லி இதில் உள்ள ஊற்றி காட்டுறேன் பாருங்க, கிட்ட வாங்க. ரைட், இப்போ இங்கே உள்ள இந்த கல்சியம் கூடின உப்பு நிறைஞ்ச தண்ணியில் ஜேடபிள்யூ கலந்த உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லைங்க, நல்லா ஜூம் பண்ணி விடுங்க. ரைட், இதில் நுரையும் இல்லை. அடுத்து இப்படி கட்டி கட்டியாக என்ன செய்யுது நீங்கள் பார்க்கலாம். இது ஆர்ஓ ஃபில்டரில் தண்ணியில் இந்த பிரச்சனை இல்லை. ஊற்றிட்டேனே. ரைட், இதில் அப்படி தண்ணியாக இருக்குது. இது இன்னொரு தோட்டத்தில் தண்ணி. இங்கே கொஞ்சம் உப்புத்தன்மை குறைய போல் அவங்களையும் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான டைப்பில், இதுவும் கொஞ்சம் கனமான தண்ணி. இதுலேயும் நுரை இல்லை. அப்போ இதுகளில் நாங்கள் இந்த 2 தண்ணியும் பயன்படுத்தி இந்த தென்னைகளுக்கு அடித்தோம்னு சொன்னால் எங்களோட நாங்கள் செய்கிற வேலை ஃபெயிலியராக. அப்போ நான் வந்த உடனே முதலாவது அவங்களோட தண்ணி எடுத்து ஜேடபிள்யூ 1 லிட்டருக்கு 40 ml ஊற்றி செக் பண்ணினேன். அப்போ எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்போ அதுக்குள்ள தான் அவங்கள்ட்ட பேசி ஆர்ஓ ஃபில்டர் வாங்கி தான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறோம். இது இன்னொரு தோட்டத்தில் சகோதரருக்கு, நம்மளோட இஸ்மத் சகோதரர், அவங்களோட தண்ணியும் செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பார்த்தா சேம் ப்ராப்ளம் இருக்குது. சரியான, இதில் நுரை இல்லை, இந்த தண்ணியில் நுரை இல்லை. அப்போ நாங்கள் மருந்த தென்னைகளுக்கு அடிக்கும்போது உழைப்புக்காக கடமை செஞ்சுட்டு போகணுங்கிற நோக்கம் இருந்தால் இதெல்லாம் செக் பண்ணவும் தேவையில்லை, என்ன செய்ய தேவையில்லை. வந்தோம், மருந்தை கலந்தோம், அடித்தோம் மட்டும் போகலாம். நாங்கள் செய்கிற வேலை எங்களுக்கும் திருப்தியாக இருக்கணும். இதனால் ரிசல்ட்ஸ் இந்த ஜேடபிள்யூக்கு பாதகம் பெறக்கூடாது. அதாவது ஜேடபிள்யூ ஓகே, எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 தண்ணியிலையும் எங்கே பிரச்சனை இருக்குது. இப்போ ஒருத்தர் இந்த தண்ணியை பயன்படுத்தி ஜேடபிள்யூ அடித்தாருண்டா அவர் சொல்லுவார் உங்களோட ஜேடபிள்யூ ஃபெயிலியரும்பார், பூச்சி கட்டுப்படலைம்பார். இந்த தண்ணி அடித்தாலும் கட்டுப்படலைம்பார்.
அப்போ நாங்கள் செய்யும் முதல் வேலையை செய்யறதுக்கு முதல் அந்த தண்ணி எப்படி இருக்குதுங்கிறத கட்டாயம் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அடிங்க. அப்போ நீங்கள் நல்ல ரிசல்ட்ஸை ஞாயிற்றுக்கிழமை ஜேடபிள்யூ பயன்படுத்தி ஆர்எஃபில் அடித்தோம். திங்கட்கிழமை பார்க்கும்போது எங்களுக்கு மரத்தில் என்ன நடந்தீங்களோ அழகாக வளங்க. நான் அடுத்த வீடியோவில் போடுவேன், இருக்குது பாருங்கள். அப்போ இதான் ரிசல்ட்ஸ். ஜேடபிள்யூ குவாலிட்டியாக இருக்கும். நாங்கள் கலக்கக்கூடிய மிக்ஸ் பண்ணக்கூடிய தண்ணி குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால், சாஃப்ட் வாட்டர் இல்லைன்னு சொன்னால், அல்லது ஒரு சாதாரண தண்ணியாக இல்லை கனம் கூடின தண்ணியாக இருக்கும்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனை கல்சியம் கூடின தண்ணி மெக்னீசியம் கூடின தண்ணியில் கலக்கும்போது இந்த பிரச்சனை கட்டாயம் ஏற்படும். ஸோ அடிக்கிறார்கள் தோட்டக்காராக்கள் நீங்கள் கட்டாயம் இதை அவதானித்து இந்த வேலையை செய்யுங்க. இல்லை பெரிய ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்து ஜேடபிள்யூ வாங்கி ஆள் போட்டு அடிக்கிறீங்க. ஸோ செய்யும்போது உங்களோட வேலையை நீங்கள் சரியாக செய்யலைண்டா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் கிடைக்கலண்டா இந்த ஜேடபிள்யூ மீது குற்றம் சொல்லுவீர்கள். எனவே எங்களோட நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய தோட்டங்கள் இன்றைக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுத்துக்கிருக்குது. ஜேடபிள்யூவில் ஒயிட் ஃப்ளை இந்த வெள்ளைப்பூச்சி கட்டுப்படுது. ஆனால் நாங்கள் எதால் அடிக்கிறோம் எப்படி அடிக்கிறோம் என்கிறதா இது உள்ள விஷயம். நன்றி கேஸ்.